கேப்டன் ஜிபிஎம் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த வீடியோல நாம ரேஷன் கடை சம்பந்தமான ஒரு புதிய அப்டேட் பத்தி தான் பார்க்க போறோம். அதாவது ரேஷன் கடையில நாம ரேஷன் கார்டுக்கு வேற ஒரு ஆளை பொருட்கள் வாங்குறதுக்கு நியமிக்கலாம். அதுக்கான புதிய வசதியை இப்ப அறிமுகம் செஞ்சிருக்காங்க. அதாவது வயசானவங்க, உடல்நிலை சரியில்லாதவங்க, ஊனமுற்றோர், அதே மாதிரி ரேஷன் கடைக்கு சென்று ரேஷன் பொருட்கள் வாங்க முடியாம இருக்கிறவங்க, இவங்க எல்லாருமே இனிமே அவங்களுக்கு ரேஷன் பொருட்கள் வாங்குறதுக்கு ஒரு ஆளை நியமிச்சுக்கலாம். இதுக்கு முன்னாடியே இந்த சிஸ்டம் இருந்துச்சு. ஆனா அதுக்காக நாம அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி ஃபர்ஸ்ட் சம்பந்தப்பட்ட ரேஷன் கடை ஆபீசர்கிட்ட சைன் வாங்கணும். அதுக்கப்புறம் அந்த ஃபார்மை தாலுகா ஆபீஸ்க்கு கொண்டு போய் தாசில்தார்கிட்ட போயிட்டு அப்ரூவ் வாங்கணும். அதுவும் உடனே கொடுத்துட மாட்டாங்க. நாம 2-3 தடவை அலையிற மாதிரி இருக்கும். ஆனா இப்போ இந்த ப்ராசஸ் எல்லாமே இப்போ ஆன்லைன்ல கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு நாம ஆன்லைன் மூலமா அப்ளை பண்ணி ஈஸியா அப்ரூவ் வாங்கிக்க முடியும். அதுக்கு எப்படி அப்ளை பண்றதுங்கிற பத்தி இப்போ நாம பார்க்கலாம். நீங்க உங்க ப்ரௌசர் ஓபன் பண்ணிக்கோங்க. அதுல tnpds.gov.in இந்த வெப்சைட்டுக்குள்ள வந்துக்கோங்க. இந்த வெப்சைட்டுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா டைரக்டா இந்த வெப்சைட்டுக்குள்ள வந்துடும். இந்த வெப்சைட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் ரைட் சைட்ல கீழே ஸ்க்ரால் பண்ணீங்கன்னா புதுசா பிரதிநிதி அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்திருப்பாங்க. அதுக்கு கீழே உள்ள இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த பேஜ்ல நீங்க உங்க ரேஷன் கார்டுல எந்த நம்பர் கொடுத்திருக்கீங்களோ அந்த நம்பரை கேட்டிருப்பாங்க. இந்த பாக்ஸ்ல நீங்க ரேஷன் கார்டுல கொடுத்த மொபைல் நம்பரை டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணதுக்கு அப்புறம் கீழே கொடுத்திருக்கிற இந்த கேப்சா கோடை டைப் பண்ணிட்டு பதிவு செய் அப்படிங்கறத கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்க கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி போகும். அந்த ஓடிபியை இந்த பாக்ஸ்ல கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு அப்ளை பண்றதுக்கான ஃபார்ம் பேஜ் ஓபன் ஆயிடும். இதுலதான் நம்ம டீடைல்ஸ் கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் யாருக்கு நீங்க யாரை நியமிக்க போறீங்களோ அவங்களுடைய பேரை கேட்டிருப்பாங்க. இந்த பாக்ஸ்ல அவங்களுடைய பேரை நீங்க ஃபில் பண்ணிக்கோங்க இங்கிலீஷ்ல. அதே போல அவங்களோட பேரை தமிழையும் ஃபில் பண்ணிக்கோங்க. இதுக்கு நாம அவங்களுடைய ஆதார் கார்டை ஒரு ப்ரூஃபா கொடுக்க வேண்டியிருக்கும். அதனால ஆதார் கார்டுல அவங்க பேர் எப்படி இருக்குதோ அதே போல ஸ்பெல்லிங்கா நீங்க டைப் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு அவங்க ஆணா பெண்ணா அப்படின்றத நீங்க மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த் இந்த பாக்ஸ்ல நீங்க ஃபில் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய உறவுமுறை, அவங்க உங்களுடைய ரிலேஷனா அல்லது உங்க வீட்டுல வேலை செய்யறவங்களா இல்ல பக்கத்து வீட்டுக்காரவங்களா? சோ இதுல கொடுத்திருக்கிற இந்த 5 ஆப்ஷன்ல உள்ளவங்களும் நீங்க அவங்கள நியமிச்சுக்க முடியும். நீங்க யாரை தேர்ந்தெடுக்கிறீங்களோ அவங்கள சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததா யுஎஃப்சிஎன் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இது உங்களுடைய ரேஷன் கார்டு நம்பர். அதுக்கப்புறம் நீங்க யாருக்கு கொடுக்க போறீங்களோ அவங்களுடைய ஆதார் கார்டை இந்த இடத்துல நீங்க அப்லோட் பண்ணணும். நீங்க பிஃபோராவே அவங்களுடைய ஆதார் கார்டை ஒரு பிடிஎஃப் ஃபைலா நீங்க ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சதுக்கு அப்புறம் சூஸ் ஃபைல் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்க எந்த ஃபோல்டர்ல சேவ் பண்ணி வச்சிருக்கீங்களோ அந்த ஃபோல்டரை சூஸ் பண்ணிக்கிட்டு பதிவேற்று அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா அவங்களுடைய ப்ரூஃப் அப்லோட் ஆயிரும். அதன் பிறகு அவங்களுடைய ஆதார் நம்பரை மறுபடியும் கொடுத்துருக்கிற இந்த 3 பாக்ஸ்லயுமே நீங்க ஃபில் பண்ணிக்கோங்க. இந்த டீடைல்ஸ் எல்லாமே நீங்க ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் பதிவு செய் அப்படின்னு கிளிக் பண்ணீங்கன்னா இப்போ உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் ஆயிடும். இந்த அப்ளிகேஷன் சம்பந்தப்பட்ட ஆபீசர்ஸ்க்கு டைரக்டா போகும். அவங்க ஆன்லைன் மூலமாவே வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. ஒன்ஸ் அவங்க வெரிஃபிகேஷன் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க ஆன்லைன்ல செக் பண்ணிக்க முடியும். அது எப்படி செக் பண்றது அப்படிங்கறதே நான் இப்போ உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ அவங்க ஒன்ஸ் உங்களுக்கு அப்ரூவ்டு கொடுத்துட்டாங்கன்னா ஒரு ஃபார்ம் ஒன்று கொடுப்பாங்க. அதாவது ஃபைல் கொடுப்பாங்க. அந்த ஃபைலை நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும். டவுன்லோட் பண்ணிட்டு நீங்க சம்பந்தப்பட்ட ஆள்கிட்ட கொடுத்துடணும். நீங்க யாரை நியமிச்சீங்களோ அவங்கள்ட்ட அந்த பேப்பரை கொடுத்துட்டீங்கன்னா, உங்களோட ரேஷன் கார்டையும் அந்த பேப்பரையும் கொடுத்துட்டீங்கன்னா அவங்க ரேஷன் கடைக்கு போறப்ப இது ரெண்டத்தையும் கொண்டு போயிட்டு உங்க ரேஷன் கார்டுக்கான பொருளை அவங்க வாங்கிக்க முடியும். இப்போ நீங்க அப்ளை பண்ண இந்த அப்ளிகேஷனை எப்படி செக் பண்றது அப்படிங்கறத பத்தி நான் சொல்லித்தரேன். மேல முகப்பு அப்படின்ற ஒரு பட்டன் கொடுத்திருப்பாங்க. இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே ஸ்க்ரால் பண்ணி வந்தீங்கன்னா மின்னணு அட்டை தொடர்பான சேவைகள் அந்த தலைப்பின் கீழே அட்டை தொடர்பான சேவை நிலை அறிய இந்த பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்க அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் கொடுத்திருப்பாங்க. அந்த ரெஃபரன்ஸ் நம்பரை இந்த பாக்ஸ்ல நீங்க டைப் பண்ணிட்டு பதிவு செய்ய அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் எந்த லெவல்ல இருக்குது அதனுடைய ஸ்டேட்டஸ் நீங்க பாத்துக்க முடியும். ஸோ ரேஷன் கடையில நம்ம கார்டுக்கு பொருட்கள் வாங்குறதுக்கு நீங்க ஒரு ஆளை நியமிக்கிறதுக்கு ஆன்லைன் மூலமா இப்படிதான் அப்ளை செஞ்சுக்க முடியும். இந்த தகவல் கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு சொல்லிட்டு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.